மெத்தட்ஸ் ஆஃப் டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் பார்ப்போம். அப்படின்னா வரக்கூடிய காலத்தில் நம்மளோட குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அதோட டிமாண்ட் தேவை எப்படி இருக்குங்கிறத பார்க்கறது தான் டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங். இது எல்லா நிறுவனமும் பண்ணுவாங்க. அவங்க உற்பத்தி பண்ணுற பொருளோட டிமாண்ட் ஃப்யூச்சரில் எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்படி வருங்காலத்தில் அவங்க பொருளோட தேவை மக்கள் மத்தியில் எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது மூலியமா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ப்ரொடக்ஷன் உற்பத்தியை மாற்றிக்கிடுவாங்க. இப்போ அந்த டிமாண்ட் தேவையை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கங்கிறத பார்ப்போம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்கு, சர்வே மெத்தட், ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட். இதில் இந்த சர்வே மெத்தடுக்கு கீழே 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், இன்னொன்று கன்சியூமர் இன்ட்ராக்ஷன் மெத்தட். இப்போ இதெல்லாம் என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் சர்வே மெத்தடுக்கு கீழே வரக்கூடிய எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனை பார்ப்போம். அதில் 2 வகை இருக்குது. ஒன்று டெல்ஃபி மெத்தட். இந்த மெத்தடில் என்ன செய்வாங்கன்னா அந்த ஃபீல்டு ரிலேட்டடான ஒரு 4 எக்ஸ்பர்ட்டை வச்சு அது ரீதியான திறமசாலிகளை வச்சு ஃபியூச்சரில் அவங்களோட டிமாண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கறது தான் டெல்ஃபி மெத்தட். அடுத்ததாக இருக்கிறது சேல்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் டீலர்ஸ் ஒப்பீனியன்ஸ். இந்த மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பொருளை மக்கள் மத்தியில் போய் சேர்க்கக்கூடிய சேல்ஸ் டீலர்ஸ், இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம ஏஜெண்ட், ஹோல்சேலர், மொத்த வியாபாரி, இவங்கள்டேண்டு அந்த பொருளோட டிமாண்டு ஃப்யூச்சரில் எப்படி இருக்குங்கிறத டேட்டா கலெக்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஏன்னா இவங்க தான் டேரெக்டாக கஸ்டமர்ஸ் கிட்ட இருக்கக்கூடியவங்க. அதனால் இவங்களுக்கு அந்த பொருளை பற்றியான அறிவு அதிகமாக இருக்கும். இவங்களும் அந்த பொருளோட ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. இந்த 2 மெத்தடும் தான் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கீழே வரும். அடுத்ததாக சர்வே மெத்தடுக்கு கீழே வரக்கூடிய இன்னொன்னான கன்சியூமர் இன்ட்ராக்ஷன் மெத்தடு எப்படிங்கிறத பார்ப்போம். இதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று கம்ப்ளீட் எனுமரேஷன் மெத்தட். அப்படின்னா அவங்களோட கஸ்டமர்கிட்ட நேரடியாக போய் அவங்க பொருளை பற்றியான அந்த பொருள் நல்லா இருக்கா, ஃப்யூச்சரில் வாங்குவீங்களா, அந்த மாதிரியான டேட்டாஸை கலெக்ட் பண்ணிக்கிடுவாங்க. இந்த மாதிரி டேரெக்டாக போயிட்டு இன்ஃபர்மேஷனை வாங்குகிற மெத்தட் பேர் தான் கம்ப்ளீட் எனுமரேஷன் மெத்தட். 2வது இருக்கக்கூடிய மெத்தடு பேர் சாம்பிள் சர்வே. இதுவும் இந்த மெத்தடு மாதிரி தான் டேரெக்டாக போயிட்டு கஸ்டமர்கிட்ட அவங்க பொருளை பற்றியான தகவலை வாங்குறது தான். ஆனால் என்ன வித்தியாசம்னா டார்கெட் பாப்புலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஃபோன் எடுத்துக்கிடுவோமே, அதோட டார்கெட் பாப்புலேஷனுங்கிறது அதிகம், உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதோட டிமாண்ட் ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லார்ட்டையும் நம்மளால் போய் டேட்டா கலெக்ட் பண்ண முடியாது. இந்த டைமில் தான் குறிப்பிட்ட சில பேர்கிட்ட மட்டும் அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறது தான் சாம்பிள் சர்வே. இந்த சாம்பிள்ஸை எப்படி சூஸ் பண்ணுவாங்கங்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அதை ஃப்யூச்சரில் பார்ப்போம். 3வதாக இருக்கக்கூடிய மெத்தடு பேர் மார்க்கெட் எக்ஸ்பிரிமெண்ட் மெத்தட், இல்லைனா டெஸ்டிங் மார்க்கெட் அப்படிங்கிறத சொல்லலாம். இது பொதுவாக எல்லா கம்பெனிஸும் பண்ணுவாங்க. என்னன்னா அவங்க பொருளை நிறைய உற்பத்தி பண்ணுறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் உற்பத்தி பண்ணி மக்கள் மத்தியில் அதை ஃப்ரீயாக கொடுத்து யூஸ் பண்ண வைப்பாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நபாட்டிங்கிற ஒரு பேப்பர் பிஸ்கட் கம்பெனி அவங்களோட பிஸ்கட்டை சில்ட்ரன்ஸ் கிட்ட ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்காங்கிறத செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதே நபாட்டிங்கிற அந்த பிஸ்கட் கம்பெனி அதுக்கு ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி அவங்க பொருளை பற்றியான டிமாண்டை அவங்க தெரிஞ்சுக்கிறது தான் டெஸ்டிங் மெத்தட். இது 3ம் கன்சியூமர் இன்ட்ராக்ஷன் மெத்தடுக்கு கீழே வரும். இப்போதைக்கு நம்ம சர்வே மெத்தடுக்கு கீழே வரக்கூடிய எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் மெத்தடும் கன்சியூமர் இன்ட்ராக்ஷன் மெத்தடும் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடுக்கு கீழே வரக்கூடியதை பார்ப்போம். அதில் வரக்கூடிய ஒன்று தான் ட்ரெண்ட் ப்ரொஜெக்ஷன் மெத்தட். அப்படின்னா என்னென்னா அந்த பொருளோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, அதாவது கடந்த 10 ஆண்டுக்கான டேட்டாவை வச்சு ஃப்யூச்சரில் அந்த பொருளோட டிமாண்ட் எப்படி இருக்குங்கிறத கணிக்கிறது தான் ட்ரெண்ட் ப்ரொஜெக்ஷன் மெத்தட். இதில் 2 வகையான கிராஃப் வரும். ஒன்று கிராஃபிக்கல் மெத்தடும்பாங்க, இன்னொன்று ஃபிட்டிங் ட்ரெண்ட் ஈக்குவேஷன், இல்லைனா லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இதில் முதல்ல இருக்கக்கூடிய டயக்ராம் தான் கிராஃபிக்கல் மெத்தட். ஒவ்வொரு மாதத்தோட சேல்ஸு எப்படி இருக்குங்கிறத வச்சு நம்ம பார்த்துட்டு வரோம். இது மூலயமா நெக்ஸ்ட் மந்தில் அதோட சேல்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்மளால் கணிக்க முடியும். இது கிராஃபிக்கல் மெத்தடில் இருக்கக்கூடிய டயக்ராம். அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த டயக்ராம் தான் ஃபிட்டிங் ட்ரெண்ட் ஈக்குவேஷன், இல்லைனா லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடில் வரக்கூடிய டயக்ராம் சொல்லலாம். இதில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குங்கிறது நம்மளால் இதுக்கு முன்னாடி இந்த டயக்ராம் மாதிரி கரெக்டாக பாராக பார்க்க முடியலை. ட்ரெண்ட் லைன் மாதிரி ரொம்ப அதிகமான டைனாமிக்ஸோடு இருக்குது. அப்போ என்ன செய்வாங்கன்னா லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடுங்கிற ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி அதுக்கு நடுவில் ஒரு லைன் போகுதுல, அது பேர் தான் ட்ரெண்ட் லைன். அந்த ட்ரெண்ட் லைனை கண்டுபிடிப்பாங்க. அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ப்ரீவியஸ் இயரில் இதோட சேல்ஸ் எப்படி இருக்குங்கிறத.
இதுதான் இந்த இருந்த டயக்ராமுக்கும் அடுத்து இருக்கிற டயக்ராமுக்கான வித்தியாசத்தை தான் கிராஃபிக்கல் மெத்தட் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடுன்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே ட்ரெண்ட் ப்ரொஜெக்ஷன் மெத்தடுக்கு கீழே வரக்கூடியது. இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடில் இன்னொரு டைப்ஸாக இருக்கிறது தான் ரிக்ரெஷன் மெத்தட். அது என்னங்கிறத பார்ப்போம். இந்த ரிக்ரெஷன் மெத்தடில் என்ன செய்வாங்கன்னா, அந்த பொருள் சம்மந்தப்பட்ட வேரியபிள்ஸை வச்சு ஃப்யூச்சரில் அந்த பொருளோட டிமாண்டை கணிக்கிறது தான் ரிக்ரெஷன் மெத்தட். அது எப்படி பண்ணுவாங்கங்கிறத பார்ப்போம். ஒரு டிபெண்டட் வேரியபிளையும் நிறைய இண்டிபெண்ட் வேரியபிளையும் வச்சு இதை கண்டுபிடிப்பாங்க. இப்போ டிபெண்டட் வேரியபிளாக நம்ம எடுத்துருக்கிறது என்னென்னா டிமாண்ட், தேவையை எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு டிபெண்டட் வேரியபிள்னால் என்னென்னா, அது இன்னொன்று வேரியபிளில் சார்ந்து இருக்கக்கூடியது. இல்லைன்னா இன்னொன்று ஒரு வேரியபிளில் ஏற்படக்கூடிய ஒரு சேஞ்சஸ்னால இந்த வேரியபிளில் ஒரு சேஞ்சஸ் நடக்குதுன்னா அதுதான் டிபெண்டட் வேரியபிள்பாங்க. இப்போது அதை நம்ம டிமாண்டாக எடுத்திருக்கோம், தேவையாக எடுத்திருக்கோம். இப்போ இந்த தேவை எதை சார்ந்து இருக்குது? சிம்பிளாக சொல்லணும்னா இந்த தேவை எப்போ கூடும் குறையும்? நம்ம மக்கள் இல்லைன்னா கஸ்டமர்ஸோட இன்கம் வருமானம் கூடும்போது தேவைங்கிறது கூடும். ஏன்னா இன்கம் வருமானம் கூடும்போது மக்கள் நிறைய வாங்குவாங்க, அதனால் தேவையும் கூடும். இந்த மாதிரி இவங்க இண்டிபெண்ட் வேரியபிளாக இன்கம், ப்ரைஸ், விலை, ப்ரைஸ் ஆஃப் த ரிலேட்டட் குட்ஸ், அப்படின்னா அந்த பொருள் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்னொன்று ஒரு பொருளோட விலை, இதெல்லாம் இவங்க இண்டிபெண்ட் வேரியபிளாக எடுத்திருக்காங்க. இதை வச்சு இவங்க டிபெண்டட் வேரியபிள் டிமாண்டை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கான ஃபார்முலா தான் y = a + bx. yங்கிறது டிபெண்டட் வேரியபிள், எக்ஸுங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிள். இப்போ இந்த ஃபார்முலா படி பண்ணோம்னா நம்மளால் அந்த பொருளோட டிமாண்ட், தேவை ஃப்யூச்சரில் எப்படி இருக்குங்கிறத ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இந்த மெத்தட் பேர் தான் ரிக்ரெஷன். நம்ம பார்த்த ட்ரெண்ட் ப்ரொஜெக்ஷன் அனலைசிஸும் ரிக்ரெஷன் அனலைசிஸ் இது ரெண்டுமே ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடுக்கு கீழே வரக்கூடியது. இது எல்லாம் தான் டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் மெத்தட்ஸ்.